என்னுடைய யூடியூப் பதிவுகள் அனைத்தும் சிந்திப்பதற்கு. நிறைய பேர் பார்த்துருப்போம், வியாபாரத்தில் நிறைய புத்திசாலித்தனமாக வியாபாரம் பண்ணுறதா நினச்சிட்டு கண்டினியூ கஸ்டமரையும் இழப்பாங்க. ஏன்னா ஒரு சார்ஜர், எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜர் 2 டைப் ஆஃப் சார்ஜர், ஒன்று ஸ்பீடாக போகிறது, ஒன்று ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு 500 600 வித்தியாசத்தில் இருக்கும். இந்த ஸ்பீடாக போகிற சார்ஜர் என்ன பண்ணுவான்னா 600 ரேட் இருக்கும். கம்மி ஸ்பீடு அப்படின்றது அதுவும் ஸ்பீடாக தான் இருக்கும், பட் 500 சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். பட் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸோட யுக்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாது, அதில் ரேட்டும் இருக்காது. சார்ஜர் அப்படியே பிளாங்காக ஒரு எம்ஆர்பியும் இல்லாமல் அப்படியே தான் கொடுப்பான், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்து. 500 சார்ஜே 600 கொடுத்து வாங்குவோம். அதை கடைக்காரன் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் அது வியாபார யுக்தின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது பிஸ்னஸ் ட்ரிக்ஸ், அது தவறான ட்ரிக்ஸு. ஏமாற்றாமல் வியாபாரம் பண்ணாவே வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதாவது தற்சமயம் கிடைக்கிற ஒரு 100 ரூபாய்க்கும் ஒரு நாள் பொறுத்து கிடைக்கிற ஒரு 1000 ரூபாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தயவுசெய்து வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பான முறையில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறது நேர்மையாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நாளை பின்ன உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கம்மியாகிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுது. குவாலிட்டியே இல்லாமல் குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான காசு மட்டும் வாங்கிப்பாங்க. பட் ஆனால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் கீப்பப் பண்ணி நல்ல மனசாட்சியோட பிஸ்னஸ் பண்ண தான் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருக்கும். தயவுசெய்து இதை கீப்பப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். தயவுசெய்து குருட்டு புத்தி யூஸ் பண்ணாதீங்க எதுலேயும். தேங்க்யூ ஸோ மச்.